Students, welcome to Easy Maths. நம்ம இன்னைக்கு 10th Mathsல செகண்ட் யூனிட்ல எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போறோம். क्वेश्चनல கொடுத்திருக்கத பாத்துக்கோங்க. Find the quotation and remainder when A is divided by B in the following cases னு போட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரேன். இதல வந்து என்னன்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஈக்குவல் டிவிஷன் லெமானா என்னன்னா A is equal to BQ plus R where greater than equal to 0 or less than B. இது வந்து ஃபார்முலா. சரி, நான் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தரேன். இதில் நமக்கு A வந்து மைனஸ் சிம்பிள் வந்திருந்தால், கொஸ்டினில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, A வந்து மைனஸ் சிம்பிள் வந்திருந்தா, A மைனஸ் சிம்பிள் வந்திருந்தா இந்த B வந்து நமக்கு ப்ளஸ் வந்திருக்கு. A மைனஸ் வந்திருக்கு, B ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ இந்த B கூட நம்ம Q என்ன செய்யணும்னா இந்த Qக்கு மைனஸ் சிம்பிள் போட்டு ஒரு நம்பர் கொண்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அந்த நம்பர் நம்ம இந்த பியை Q கூட ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம்ல, அந்த நம்பர் ஏயை விட பெருசாக இருக்கணும். ஏயை விட பெருசாக இருக்கணும். சரியா? ஃபஸ்ட் நம்ம அவ்வளோ செய்வோம், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது A is equal to minus 12, B is equal to 5. இப்போ A நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். ஏக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு பிக்கு வேல்யூ என்ன 5. நான் இப்போ இந்த Qவை தான் நான் சொல்கிறேன். Qக்கு வேல்யூ, அதாவது A நமக்கு மைனஸில் கொடுத்துருந்தா Qக்கு வேல்யூ நம்ம எழுத போகும்போது ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. A மைனஸ் போட்டிருந்தா Q எழுதும்போது ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. இனி இந்த நம்பர் கூட நம்ம ஒரு நம்பரை கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அந்த நம்பர் இந்த 12 விட என்ன, நம்ம ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஆன்சர் 12 விட பெரிய நம்பராக இருக்கணும். அப்போது 5 டேபிளுக்கு போடுவோம். 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 3 5s are 15. அப்போ நமக்கு இந்த மைனஸ் 12 விட மைனஸ் 15 கூட வந்துச்சு. ப்ளஸ் இனி ஆர் என்னன்னா, இப்போ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 15. இந்த மைனஸ் 15 கூட எந்த நம்பரை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுனா, அதாவது ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் ப்ளஸ் சிம்பிள் போடும், ப்ளஸ் பண்ணுனா மைனஸ் 12 வரும்னு பார்க்கணும். அப்போ மைனஸ் 15 கூட என்ன பண்ணணும், 3. அப்போ மைனஸ் 15 ப்ளஸ் 3 என்ன வரும் ஆன்சர் நமக்கு மைனஸ் 12. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆர் இருக்க இடத்துல 3 போட்டுக்கலாம். சரியா? இதுதான். இப்போ இதுக்கு நமக்கு Q அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடச்சிச்சு, மைனஸ் 3. ரிமைண்டர் ஆர் என்ன கிடச்சிது நமக்கு, அதுவும் நமக்கு 3 தான். கோஷியன்ட் மைனஸ் 3, ரிமைண்டர் 3. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்துக்கலாமா? செகண்ட் ஒன் கொஸ்டின் என்னது, A is equal to 17, B is equal to minus 3. இதுக்கும் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். A is equal to BQ plus R. நான் உங்களுக்கு அப்போ சொன்னேன், இதில் A மைனஸ் இருந்துச்சு, B ப்ளஸ் இருந்து. ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குது, A ப்ளஸில் இருக்குது, B மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம Aக்கு வேல்யூ எழுதிக்கோங்க. 17 is equal to Bக்கு வேல்யூ மைனஸ் 3. Qக்கு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே Bக்கு மைனஸ் வந்திருக்கா, ஸோ நம்ம இதில் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஏல மைனஸ் வந்தாலும் மைனஸ் சிம்பிள் தான், பியில் மைனஸ் வந்தாலும் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஒரு நம்பரை கொண்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அந்த நம்பர் ஏயை விட நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம்ல, அந்த ஆன்சர் ஏயை விட சின்னதாக வரணும். நமக்கு இங்கே ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏயை விட பெரிய நம்பராக வந்துச்சு, பியில் மைனஸ் இருந்தால் சின்ன நம்பராக வரணும். அப்போ என்ன வரும், 5 3s are 15, 6 3s are 18 வந்துடும். ஸோ நம்ம 5 போட்டுக்கலாம். இப்போது 5 3s are 15, 17 விட என்னது சின்ன நம்பராக வந்துருக்கு. ப்ளஸ் இனி இதே மெத்தட் தான், நம்ம இந்த 5 3s are என்ன வரும், 15 வரும். அப்படி தானே, மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் 15. இந்த 15 கூட நம்ம என்ன பண்ணுனா 17 வரும், ப்ளஸ் 2 போட்டால் நமக்கு 17 வரும். ஸோ இது 2. அப்போ இதில் கோஷியன்ட் என்ன வரும், மைனஸ் 5, ரிமைண்டர் is equal to 2. இது நம்ம பியில் மைனஸ் இருந்தா. சரி, அடுத்து தேர்ட் ஒன் கொஸ்டின் என்னது, A is equal to minus 19, B is equal to minus 4. ஃபார்முலா என்ன, A is equal to BQ plus R. A இருக்க இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் 19, B இருக்க இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் 4. இப்போ இதில் ரெண்டுமே நமக்கு என்ன வந்திருக்கு, ஏயும் மைனஸ் பியும் மைனஸ். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏயை விட பெரிய நம்பராக வரணும்.
ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏ விட பெரிய நம்பராக வரும். ஒரு 4 டேபிள் போட்டுக்கோங்க. 4 டேபிள் வந்து 5 4 நமக்கு 20 வரும். ஸோ 5 போட்டுக்கலாம். சரி, இனி இது கூட என்ன பண்ணால் நமக்கு 19 வரும்? 5 4 மைனஸ் 20 ப்ளஸ் 1 போட்டால் நமக்கு என்ன வரும்? 19 வரும். ஸோ நம்ம இதில் ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். இப்போ இதில் நமக்கு கோஷியன்ட் என்ன வரும்? 5. ரிமைண்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏல மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே இந்த இடத்துல மைனஸ் போட்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏயை விட பெரிய நம்பராக இருக்கணும். அதே பியில் மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே மைனஸ் போட்டுட்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏயை விட சின்ன நம்பராக இருக்கணும். ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுட்டு ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதை விட ஏயை விட பெரிய நம்பராக வரணும். இவ்வளோ தான் இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.